நம்ம இதுவரைக்கும் இடியாப்ப பிடி வாங்கினா பனை ஓலை இடியாப்ப பிளேட் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சில பேத்துக்கு இடியாப்பம் சரியா வரலன்னு சொல்றீங்க. ஏன்னா மாவு சரி இருக்கிறது இல்ல. அதனால நம்ம இந்த டைம் என்ன செய்ய போறோம்னா, நம்ம கிட்ட ஒரு இடியாப்ப பிடி வாங்குனீங்க அப்படின்னா 1 கிலோ இடியாப்ப மாவு ஃப்ரீயா கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட இருக்கிற இடியாப்ப மாவை பயன்படுத்தி எப்படி இடியாப்பம் செய்யறங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம இடியாப்ப மாவு நம்ம கிட்ட இருக்கிறத 1 கப் எடுத்து ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா 1.25 கப்பு தண்ணியை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்ச தண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவுல சேர்த்துட்டு நம்ம களி கலரை குச்சி வச்சு அந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே சூடு ஆற விட்டலாம். அதுக்கப்புறமா அந்த மாவை பிசைஞ்சோம்னா நல்லா சாஃப்டா இந்த மாதிரி கையில ஒட்டாம ரொம்ப சாஃப்டா வரும். இதை நம்ம கிட்ட இருக்கிற 3 இடியாப்ப பிடியிலுமே நான் சேர்த்துறேன். இதுல 3 தட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். 3லயுமே ஒவ்வொரு இதா நம்ம புளிஞ்சு விட்டுக்கிறேன். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப நைஸா சூப்பரா வந்திருக்கு இடியாப்பம். இந்த இடியாப்பத்தை இட்லி பாத்திரத்துல ஆவியில வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் ரெடி. இந்த இடியாப்ப பிடியில நம்ம கிட்ட 3 குவாலிட்டியில இருக்குதுங்க. ஒவ்வொரு இடியாப்ப பிடிக்கும் 1 கிலோ மாவு ஃப்ரீயா கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம்.